ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரி, அதுக்கு கூடவே பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்ச ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கிரேவி செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இதை எல்லாத்தையும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக ஒரு 2-3 உருளைக்கிழங்கு நான் மசிச்சு விட்டுக்கிறேன். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கிரேவி நல்லா திக்காக இருக்கும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கடைசியாக இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கையில் நசுக்கி தூவி விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூரிக்கான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூரி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பூரியை கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். அதனால் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றும்போது பூரி நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். ஒரேடியாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பூரி மாவு தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை மட்டும் எடுத்து பூரி தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேய்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக தேய்க்க வரலைன்னா நீங்கள் எந்த சைஸில் தேய்க்கிறீங்களோ அந்த சைஸில் தேய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட ரவுண்டாக ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் அதை அச்சாக எடுத்து நீங்கள் சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். டக்குன்னு நம்ம இன்னொரு பூரியும் சுட்டு எடுத்துடலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பூரி சுட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பூரி, அது கூடவே பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்ச கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.